இது கண்டிப்பாக நிறைய பேர் இதை எதிர்கொண்டிருப்போம். நம்ம ஒரு சாதாரணமாக இறைவனை வழிபடும் பொழுதே பார்த்திங்க அப்படின்னா இன்றைய காலகட்டங்களில் அது ஏதோ விரும்பத்தகாத ஒரு செயல் போன்று நினைத்து கொள்கிறார்கள். கோவிலுக்கு போறியா, சாமி கும்பிடுறியா, என்ன சொல்கிற அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது பிற நாட்டின் மீது ஒரு பாசம் இருக்கலாம், அன்பு இருக்கலாம், அவர்களுடைய கலாச்சாரத்திலே ஒரு ஈடுபாடு இருக்கலாம். ஆனால் நம்ம பிறந்த நாட்டோட கலாச்சாரத்தை அழித்து மேற்கத்திய கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் தெரியலை. ஏன்னா அவங்க மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நம்மை தேடி வருகிறார்கள். நம் கலாச்சாரத்தை ரொம்பவே உயர்வாக அந்த இறை தேடல் அப்படிங்கிறது இந்த பாரத பூமிக்கே உண்டான உன்னத சேவை அப்படின்னே சொல்லலாம். இங்கே பிறக்கின்ற எல்லா மக்களுக்கும் அந்த சேவையை இந்த பாரதமானது வழங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நாட்டிலே நாம் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கும் போது இறை சேவை செய்யும் பொழுது கண்டிப்பாக இறைவன் துணை இருப்பார். நம் அந்த இறை சேவையை செய்யும் போது பலரின் பேச்சுகளுக்கும் ஏச்சுகளுக்கும் அந்த ஒரு பொருளாக கூடும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சாதாரணமாக நம்ம மனசில் தோணுது, சிவபெருமான் வழிகாட்டுறார், இதை செயல்படுத்து அப்படின்னு ஒரு உத்தரவு நமக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது முதல்ல உத்தரவு எப்படி வருது? நமக்கு நெற்றியில் விபூதியை பூசுறது மூலமாக ஒரு சின்ன கீற்று, அப்புறம் நெத்தி நிறைய ஒரு கோடு, அப்புறம் நெத்தி நிறைய 3 கோடு, அதுக்கப்புறம் நெத்தி முழுவதும் திருநீர். அதே போல் ருத்ராட்சம் ஒரு மாலையாக மீண்டும் கழுத்தில் எரிகிறது. இதெல்லாம் படிப்படியாக ஒவ்வொரு படிநிலையாக தாண்டி நம்ம வர்றோம். இதையெல்லாம் தாண்டி வரும் பொழுதே பல சோதனைகள், பல பேச்சுகளுக்கு ஆளாகி தான் நாம் வருகின்றோம், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஏன்னா இது எல்லா நிலையிலும் நாம் பக்குவப்பட்டால் தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். எடுத்ததுமே சின்ன குழந்தைகள்லேருந்து உங்களுக்கு பழக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. அந்த கேலி கிண்டலை நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். ரொம்ப குழந்தையிலிருந்தே நெற்றி நிறைய விபூதி பூசி பழகின்றோம் என்றால் இல்லவே இல்லை. நம்ம வழக்கத்தில் இல்லை, சின்னதாக திருநீர் தான் பூசிக்கிட்டு இருந்திருக்கோம். திடீர்னு நம்மளுக்குள்ள இறைவன் ஆட்கொள்கிறார் அப்படிங்கும் போது சில உண்மைகள் தெரிய வருகிறது. அப்படிங்கும் போது நெத்தி நிறைய விபூதியை பூசணும்னு ஆசை வரும். அந்த நெத்தி நிறைய விபூதியை பூசினதுமே நமக்கே ஒரு சில காலகட்டங்களில் பூசிய உடனே பிறர் என்ன நினைப்பார்களோ, அதாவது ஒரு வேகத்தில் ஒரு உணர்ச்சி பிழம்பில் நம்ம நெத்தி நிறைய விபூதியை பூசிடுவோம். ஒரு பொதுவெளிக்கு போகும் பொழுது பிறர் என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணம் அங்கு வருகிறது அப்படின்னா நம்ம இன்னும் பக்குவப்படலை அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக நினைப்பார்கள், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. நினைப்பது மட்டுமல்லாமல் அதை வார்த்தைகளாகவும் ஒரு கணைகளாக மாற்றி தொடுப்பார்கள், அதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த கணைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, இது எனக்காக நான் பண்ணவில்லை, இது நெற்றியில் விபூதி அணிந்தது எனக்காக பண்ணவில்லை, இறைவனிட்ட கட்டளையை நான் உணர்ந்து கொண்டேன், அதற்காக இந்த உலகத்தின் முடிவு என்ன என்பதை உணர்ந்து கொண்டதன் காரணமாக, இந்த மனித வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டதன் காரணமாக, இந்த பிரபஞ்ச தோற்றத்தை போல அது ஒடுக்கமாகும் போது எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டதன் காரணமாக வைத்த விபூதி இது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டால் யார் பேசுகிறதையும் நம்ம பெருசாக கேட்டுக்கொள்ள மாட்டோம்.